ஆக்சுவலாக எப்போவுமே நாங்கள் ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மெட்டாவில் ஆடெல்லாம் ரன் பண்ணுவோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எங்களுடைய ஆடெல்லாம் ரன் பண்ணுவோம். ஓகேவா? இந்த தடவை ரன் பண்ணலை. ஏன் ரன் பண்ணலை அப்படின்னா எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. நம்ம சேர்ந்தவங்க சேர்ந்துருவாங்க, ஆனால் கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டாங்க. காரணம் வந்து பார்த்திங்கன்னா பிஸி. சரி, பிஸியாக இருக்கிறவங்களை எதுக்கு நம்ம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி குரூப்பில் இருக்கிறவங்க மட்டும் போதும், அவங்கள வச்சு நம்ம கிளாஸை பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே, கிளாஸ் டாபிக்குள்ளே போகலாமா? ஓகே, சூப்பர். நம்ம ஊரில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த கோடை மழை வச்சுருக்கு, இப்போ எட்டி பார்த்துருக்கு. ஓகே, சரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செயல் தான். ஓகே, சரி. பொதுவாக டைம் இஸ் ஈக்குவல் டு லைஃப் அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சுருப்போம். கரெக்டாக? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்மளை விட்டு போகுது அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு பகுதி என்னை விட்டு கழியுதுன்னு தான் அர்த்தம். கரெக்டாக? வாழ்க்கையில் ஒரு பகுதி என்னை விட்டு போகுது, ஒரு நேரம் என்னை விட்டு போகுதுன்னா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி என்னை விட்டு போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனால் உண்மையிலேயே இந்த டைமை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா? தன்னுடைய கோலுக்காகவும் தன்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ்க்காகவும் தன்னுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்காகவும் மறுமை வெற்றிக்காகவும் இந்த காலத்தை நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படின்னா இல்லை. இந்த டைமும் சொன்னதும் என்னுடைய க்ளோஸ் ரிலேஷன்ஸ் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ரொம்ப க்ளோஸ். அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நான் ஷேர் பண்ணேன். என்னன்னா, இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் நடத்தலான்னு இருக்கிறேன். என்ன நீங்கள் எப்படியும் நீங்கள் வந்து குரானில் வல் அஸ்ர் அந்த சுறா எடுத்து போடுவீங்க, இப்படி ஏதாவது ஒரு சுறா எடுத்து போட்டுருவீங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்படியும் வல் அஸ்ர் வந்துட போகுது, வேற ஏதாவது வந்துட போகுது அப்படின்னு. பொதுவாக அல்லாஹ் குரானில் ஒரு காலத்திற்கான ஒரு விஷயம், காலத்தை குறித்து பேசணும் அப்படின்னா அந்த வசனத்தை நம்ம சொல்லலாம். காலத்தின் மீது சத்தியமாக மனித நஷ்டத்தில் தான் இருக்கின்றான். நீங்கள் அதை நல்லா சிந்திச்சு பாருங்களேன். நீங்கள் நம்ம வேறு வசனங்கள் பார்ப்போம், நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். நம்ம அந்த வசனங்களை நல்லா ரீட் பண்ணி பார்க்கும்போது அந்த வசனங்களுடைய தன்மைகளை நம்ம உணர்ந்து பார்க்கும்போது நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால தான் இமாம் ஷாஃபி என்ன வார்த்தை பயன்படுத்தினார் அப்படின்னா, இந்த உலகத்திற்கு வழிகாட்டுறதுக்கு அந்த ஒரு சூறா போதுன்னு சொன்னார். உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வழிகாட்டலாம் அமையறதுக்கு அந்த ஒரு சூறா போதும் அப்படின்னு இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அப்பேற்பட்ட பொருள் கொண்ட ஒரு சூறா. அப்போ நம்ம எல்லாருக்குமே எல்லாம் ஒரு அடிக்கடி நான் செஷனில் ஒரு கேள்வி கேட்பேன். என்ன கேள்வி? நம்ம உலகத்தில் எவ்வளோதான் சொத்து சுகம், எவ்வளோ பெரிய இந்த உலகத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த செல்வத்தை அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுத்து கடந்து போன ஒரு நொடியை வாங்க முடியாது. கரெக்டாக? ஒரு நிமிஷத்தை வாங்க முடியாது, ஒரு 10 நொடியை கூட நம்மளால் கடந்து போன ஒன்றை வாங்க முடியாது. அந்த அளவுக்கு உலகத்தினுடைய செல்வங்கள் எது ஒப்பிட்டாலும் அதுக்கு ஈடாகாத ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைம் தான். அப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எ டைம் மேனேஜ்மெண்ட்? இட் இஸ் நாட் ஜஸ்ட் டைம் கீப்பிங் ஆர் பஞ்சுவாலிட்டி, பட் இட் இஸ் மச் மோர் தென் திஸ். அது நீங்கள் வந்து ஜஸ்ட் கீப் பண்ணுறதோ பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறதோ இல்லை, அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடித்தளமாக அமையிறது. இப்போ 10 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னு சொன்னோம், கரெக்டாக 10 மணிக்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டீங்க. மற்றவங்க என்ன சொல்லுவோம்? என்னால் முடியல, வேலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. இந்த கிளாஸுக்காக இல்லை, பொதுவாக ஒரு செயலை நீங்கள் செய்யலை அப்படின்னா மக்கள்கிட்ட இருந்து என்ன பதில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அங்கே டைம் இல்லை, இங்கே டைம் இல்லை, வீட்டில் வேலை, இன்னைக்கு சண்டே வேற டேயில் நீங்கள் வைக்கக்கூடாதா, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அதுக்காக ஒதுக்கி அந்த டைம் ஆமாம் நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் சரி செஞ்சுக்கிறத அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கம்மி. சொல்ல மாட்டாங்க. எப்போவும் மனிதன் தன் தவறை ஒத்துக்க மாட்டான். யார் தன் தவறை ஒத்துக்க ஆரம்பிக்கிறாங்களோ, அது சிறுசோ பெருசோ, ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாலே போதும், அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறிடுவாங்க. அப்போ டைம் இஸ் நாட் ஜஸ்ட் கீப்பிங். இப்போ நம்ம உடல் பாகங்கள் நிறைய இருக்குது. நம்ம சிம்பிளாக புரியறதா இருந்தால் எல்லாரும் சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் என்ன?
இதயம் துடிச்சிக்கிட்டு இருக்குது, மூளை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது, லிவர் ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்குது, கிட்னி ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்குது. இவ்வளோ வருஷம் வேலை செய்கிறப்பா, ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் கொடு அப்படின்னு கிட்னி எல்லாத்தையும் விடுங்க, இதயம் கடிச்சுன்னா விட்டுருவீங்களா? இதயமும் நுரையீரலும் இவ்வளோ நேரம் வேலை செஞ்சுட்டேன், ஒரு 2 நிமிஷம் மட்டும், ஒரு 2 நிமிஷம் அடுத்து அதுக்கப்புறம் நீ வாழ்நாட்கள் எனக்கு ரெஸ்ட்டே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதயம் உங்கள்கிட்ட சொல்லுதுன்னா நீங்கள் கொடுத்துருவீங்களா? இதே அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் வாழ்நாளில் நம்ம இதையும் கேட்குதுன்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் கொடுத்துட்டோம், சரி துடிக்காமல் இருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் இதயத்துக்கு தேவையே இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் இருந்தால் தானே அவன். அப்போ இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப 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 நம்ம மைன்யூட்டாக பார்க்கணும். அடுத்து அச்சீவிங் எ பிளான்டு கோல் வித்தின் ஏ டைம் ஃப்ரேம். ஒவ்வொரு கோலும் ஒவ்வொரு விதமான ஒரு கோலும் அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுல தான் அந்த டைமோட சக்ஸஸே இருக்குது. டைமை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. டைமை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, மேனேஜ் வேணால் பண்ணிக்கலாம். டைம் கண்ட்ரோலும் வேறு, டைம் மேனேஜ்மெண்ட் வேறு, ஓகேவா? ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. டைமை உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம், இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ரியலைஸ் பண்ணுவோம், என்ன நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம், அந்த பிளான் படி நடக்கவே நடக்காது, ரொம்ப ரேராக நடக்கும். கரெக்டாக? ரொம்ப அது முழுசாக நடக்காது. நம்மளதான் ஒரு 100% நான் இப்போ நான் இங்கே இருக்க மதுரைக்கு நான் போகிறோம், எத்தனை மணிக்கு கிளம்பி இத்தனை மணிக்கு நாங்கள் போகணும் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன்னா ஒன்று முன்னாடி போயிடுவேன், இல்லை பின்னாடி வந்துடுவேன். இல்லை அந்த டைமில் போய் நான் ரீச் ஆகிறேன்னா ஏகப்பட்ட ப்ரெஷரில் போய் ரீச் ஆவேன். அந்த டைமை என்னால் மேனேஜ் பண்ணிக்கவே முடியாது. கரெக்டாக? எதையாவது ஒன்று சொதப்புவேன். அப்போ டைம் கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னா நான் கரெக்டாக பேர் பண்ணல, கரெக்டாக இந்த நேரத்தில் அந்த ரீச் ஆகணும், அந்த ராஜபாளையத்தில் 1 மணி நேரத்தில் ரீச் ஆகிடணும், அதுக்கப்புறம் விருதுநகர் போயிடணும், அதுக்கப்புறம் மதுரை போயிடணும், மதுரை வேலை முடிச்சு ரிட்டர்ன் விருதுநகர் அப்படி ராஜபாளையம் டக்குன்னு புளியங்குடி வந்துடணும் இப்படின்னு நான் சொல்லுவேன். பட் முடியாது. ஏன் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறோம் அப்படின்னா டைமை கண்ட்ரோல் பண்ண தான் பார்ப்போம். நிறைய பேர் உட்காந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி படிக்க உட்காருவாங்க. படிக்க உட்காந்து புக்கெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. டக்குன்னு மெசேஜ் வரும், இல்லை தூக்கம் வந்துடும், பசி வந்துடும், டக்குன்னு வெளியில் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். ஒரு சாப்டர் படிக்கலான்னு உட்காந்துருப்பாங்க, அவங்களால ஒரு 10 பேஜ் தான் படிச்சிருக்க முடியும். டக்குன்னு ஆயிடுவாங்க, ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. என்னால் முடிவு பண்ணதை படிக்கவே முடியலையேன்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் ஆகி தீத்தூர போட்டு போயிடுது. அப்புறம் திசைப்புக்கு வரமாட்டான். அதனால தான் நம்மளுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாத ஒரு முக்கியமான ரீசன் இது ஒன்று தான். நம்ம பிளான் பண்ணி நடந்தா ஓகே, சூப்பர், ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். பிளான் பண்ணாதபடி நடந்துருச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் ஏற்றுக்கணும். அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நான் என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும். புரிஞ்சுதா? அப்போ இதை எப்போதுமே ஒரு அடிப்படையாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முதல் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இலக்கு ஒன்று வேணும், டைம் ஷெடியூல் வேணும், ஸ்ட்ராங் டிசைர் ஒன்று வேணும். இந்த 3 வேணும். கோல் வேணும், டைம் ஷெடியூல் வேணும், ஸ்ட்ராங்கான நியத் டிசைர், உறுதி. இந்த கோலை நான் முடிச்சிருவேன் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கை எனக்கு வேணும். நிறைய பேர் தன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக திசையை திருப்புவாங்க. ஏதாவது ஒரு வழியில் போய் தன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணி தன்னை ஒரு கோலுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறதுக்காக மூவ் பண்ணுவாங்க. ஆனால் அதில் ஏதாவது அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன பண்ண மொத்தமாக விட்டுருவாங்க. மொத்தமாக விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க, அதை ஃபோர்ஸ் பண்ணுறதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதை எடுக்க மாட்டாங்க. முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு. அப்போ நம்ம எப்போதுமே ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும். நான் டைம் ஷெடியூல் ஏதாவது படிக்க உட்காந்துருக்கிறேன்னா அது என்னோட சக்திக்கு உட்பட்டு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். இன்னும் சில அல்ட்ரா லெஜெண்ட்லாம் இருப்பாங்க. ஏதாவது புக்ஸு ஃபேர் போட்டாங்கன்னா மொத்த புக்ஸையும் வேண்டி வந்துடுவான். மொத்த புக்ஸையும் வேண்டி வச்சுட்டு அந்த புக்ஸை படிக்கவே மாட்டான். கடைசி வரைக்கும் இந்த புக்ஸ் அப்படியே தான் இருக்கும். இப்போ என்னுடைய கெப்பாசிட்டி என்ன, என்னுடைய பொட்டென்ஷியல் என்ன, அதற்கு ஏற்றார் போல தான் நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் அப்படி தான் நீங்கள் பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்து மூவ் பண்ணிக்கணும். இப்போ ஸ்ட்ராங்கான ஒரு டிசைர் நமக்கு வேணும். உறுதி நமக்கு இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். உறுதி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என் அடியான் என்னை குறித்து எவ்வாறு எண்ணுகின்றோன்னு அவ்வாறு நடந்து போய் நல்லா சொல்கிறான்ல, அந்த ஹதீஸுடைய கோர் நேச்சர் நமக்கு என்ன புரியுது, நீ ஸ்ட்ராங்காக நம்பு அப்படின்னு நல்லா சொல்ல வரான்ல. நம்பிக்கை இங்கே எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கிறதுனால தான் எங்க எல்லாரும் நிம்மதியாக இருக்கிறோம்.
நம்பிக்கை மட்டும் லைட்டா அப்படி நம்ம விட்டு விலகிட்டு வச்சுக்கோங்களேன், எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்பிக்கை மட்டும் நம்மளை விட்டு கொஞ்சம் விலகிடுச்சு அப்படின்னா எந்த விஷயத்தை குறித்து நம்பிக்கை விலகுச்சோ அதில் நமக்கு வந்து ஒரு நிம்மதியே இருக்கு. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு நான் 4 பேர் கீழே வச்சு வேலை பார்க்குறேன். இப்போ நான் வெளியில வரேன், எங்கேயாவது அவுட்டிங் போறேன், அப்போ 4 பேரை நம்பினா தான் நான் விட்டு போக முடியும். கரெக்டாக அந்த 4 பேர் ஒழுங்காக பார்த்துப்பாங்க, ஸ்டோரை கரெக்டாக வச்சுப்பாங்க, திருட்டு எதுவும் நடந்துடாது, கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு 4 பேர் நம்பினா தான் நான் தாண்டி போக முடியும். இப்போ எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு வைங்களேன், நான் எங்கேயும் போக மாட்டேன். கரெக்டா? அப்போ ஸ்ட்ராங் டிசைருங்கிறது நமக்கு ரொம்ப 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 நம்ம வாழ்க்கையில அவசியமான ஒன்று. அப்போ இலக்கு வேணும், டைம் ஷெடியூல் வேணும், ஸ்ட்ராங் டிசைர் வந்து நமக்கு இருக்கும். அப்போ இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், எவ்ரிபாடி ஹேஸ் காட் a 24 hours a day. எல்லாருக்குமே இங்கே 24 மணி நேரங்கள் இருக்குது. பேசிட்டு இருக்க நானும் 24 மணி நேரத்துக்கு உட்பட்டு தான், நீங்களும் உட்பட்டு தான், இந்த உலகமும் இந்த 24 மணி நேரத்துக்கு உட்பட்டு தான் இயங்குது. அப்போ அந்த 24 மணி நேரத்தில் இட் ஹேஸ் அப்சர்வ்டு that most people get during the time that other waste. இந்த 24 மணி நேரங்களில் சில பீப்புள் மட்டும் வின் பண்ணுறாங்க, மற்றவங்க ஏன் வேஸ்ட் பண்ணுறாங்க? அதே தான், using the same 24 hours a day, someone scores rank 1 while other fails. 24 மணி நேரம் தான் இருக்குது, அதில் ஒருத்தர் ரேங்க் ஃபர்ஸ்ட் எடுக்கிறான், மற்றவங்க ஃபெயில் ஆகிடுறான். புரியுதா அந்த கான்செப்ட்? 24 மணி நேரங்களில் நான் போட்டி போட்டு போகிறேன் அப்படின்னா நான் வந்து பாஸ் ஆகிடுறேன், இன்னொருத்தன் போட்டி போட்டு வரலாம் ஃபெயில் ஆகிடுறான், இல்லை அவன் போட்டி போட்டு போகிறான் அவன் பாஸ் ஆகிடுறான், இல்லை நான் ஃபெயில் ஆகிறேன். 2 பேத்துக்குமே 24 மணி நேரம் தான். டைம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நம்ம சொல்லிக்கிட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கோம். அதே டைமை பயன்படுத்தி தான் ஒருத்தர் அடுத்த கடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கான். கோல். அப்போ கோல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் டிசைராக இருக்குதோ அதனால நம்ம அகைன் சொல்கிறோம், வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் இருந்து அந்த கெப்பாசிட்டியை உருவாக்குங்கன்னு சொல்லி, கோலை கிரியேட் பண்ணுங்க. எதுக்கு அவன் இருக்கிறான், எதுக்காக படிக்கிறான். நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் ஒரு ரேங்க் கான்செப்டில் கோலை தாண்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தால் தான் நல்லது, செகண்ட் ரேங்க் எடுத்தால் தான் நல்லதுங்கிறத மார்க் அடிப்படையில் வந்துட்டோம். இது எப்படின்னா, ஒரு சிங்கத்தை கூப்பிட்டு, புளியை கூப்பிட்டு, குரங்கை கூப்பிட்டு, மானை கூப்பிட்டு ஒரு மரத்து மேலே யார் ஃபர்ஸ்ட் ஏறுறாங்களோ அவங்க தான் வின்னுன்னு சொன்ன மாதிரி இருக்கு. யார் ஃபர்ஸ்ட் ஏறுவா? ஒரு மரத்தை காமிச்சு சிங்கத்தை கூப்பிட்டு, புளியை கூப்பிட்டு, குரங்கை கூப்பிட்டு, மானை கூப்பிட்டு, 4 பேரையும் கூப்பிட்டு இந்த மரத்துல ஏறவங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னா யார் ஃபர்ஸ்ட் ஏறுவா? அந்த மாதிரி தான் நம்ம இந்த ஸ்கோரிங் இது இருக்குது. அவனுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும், அந்த டேலண்ட் பேஸ்டு தான் நீங்க கோலை கிரியேட் பண்ணி கொடுக்கணும். நம்மளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அந்த டேலண்ட்டை பேஸ் பண்ணி தான் நீங்க கோலை கிரியேட் பண்ணணும். புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? புரிஞ்சுன்னா எஸ் சொல்லுங்க, தம்ஸ் அப் போடுங்க. ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்கறதா இருந்துச்சுன்னா, இந்த 24 மணி நேரம் இப்போ உலகத்தை விட்டுருங்க. சுமையா பேகம் சிஸ்டர் என்ன பையனா? ஓகே, 24 மணி நேரத்தில் இந்த உலக வாழ்க்கையை விட்டுருவோம். இந்த உலக வாழ்க்கையை குறித்து நம்ம உலக வாழ்க்கையை எப்படி பயன்படுத்தணும், என்னெல்லாம் பண்ணணுங்கிறத நம்ம நிறைய ப்ரோக்ராமில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்போ இந்த டைம் மறுமையில எப்படி ரோல் பண்ணும் அதை தான் இங்கே பார்க்கணும். இந்த டைம் வேஸ்ட்டு எனக்கு மறுமையில எப்படி ரோல் பண்ண போகுது, மரண நேரங்களில் எனக்கு எப்படி இந்த டைம் வந்து எனக்கு முக்கியமாக தெரிய போகுதுங்கிறது தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். அவர்களில் ஒருவனுக்கு மரணம் வந்தபோது அவன், என் இறைவனே, என்னை திரும்ப உலகுக்கு திருப்பி அனுப்புவாயாக என்று கூறுவான். நான் விட்டு வந்ததில் நல்ல காரியங்களை செய்வதற்காக. அவன் கூறுவது வெறும் வார்த்தையே அன்றி அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரையில் அவர்கள் முன்னே ஒரு திரை இருக்கின்றது. அல்லாஹ் என்ன சொல்றானா, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒன்று இறக்கும் போது அவன் வந்து எனக்கு டைம் கேட்பான், எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுத்துறியா, நான் போய் நற்காரியங்கள் செஞ்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி. ஆனால் அல்லாஹ் சொல்லுவான், அந்த நீங்கள் சும்மா தான் சொல்கிறீங்க, நீங்கள் போனாலும் பண்ண மாட்டீங்க, அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது, உங்களுக்கும் உலகத்துக்கும் ஒரு திரை ஒன்று இருக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்லிடுறான். அப்போ இந்த கான்செப்டை நல்லா யோசிச்சு பாருங்க. டைம் இப்போ வந்து நான் தொழுவ போகல. எதுக்காக தொழ போகல?
வேலை இருக்கு தொலை போல, கரெக்டா? நோன்பு வைக்கல, சதக்கா செய்யல, குரான் ஓதல, எந்த கடமையான வணக்கங்களும் நானும் செய்யல, என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க எதுவுமே செய்யலை அப்படின்னா அதுக்கு மெயின் அஜெண்டா என்னன்னா அதுக்கு ஒதுக்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை. கரெக்டு தானே? ஏன் தொழலை அப்படின்னு கேட்டா வேலை பிஸியாக போகுது, தொல்ல முடியலம்பாங்க. சரி, வீட்டில் இருக்கும்போது ஏன் தொழலை அப்படின்னு கேட்டா நைட்டு கொஞ்சம் அதிகமாக வெளியில் போயிட்டு வந்தேன், தூக்கம் வந்துருச்சு, தூங்கிட்டேன். எல்லாருமே இந்த கட்டத்தை அடையத்தான் போறோம். பேசிட்டு இருக்கிற நானும் கேட்டு இருக்க நீங்களும் இந்த கட்டத்தை அடைய போறாள். ஏதாவது சந்தேகம் இருக்குதா? இந்த கட்டத்தை அடைய மாட்டேன், நானும் அந்த கட்டத்தை அடைய மாட்டேன்ப்பா அப்படின்னு இங்க யாருமே சொல்லவே முடியாது. மலக்குள் மௌத்து இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் சந்திக்கத்தான் போறாங்க. அப்ப அந்த சந்திக்கக்கூடிய காலங்கள்ல, சந்திக்கக்கூடிய நேரங்கள்ல நான் எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறேன்? நஃப்சுல் முத்துமையின்னாவா நான் போறேனா, இல்லைனா நான் என்னுடைய நஃப்ஸ் எனக்கு நானே அனிதம் செஞ்சவனா போறேனா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ இன்னொரு அந்த மனிதன் இறக்கும் தருவாயில ரெண்டே தான் கேட்பான். ஒன்று, எனக்கு நேரம் தா, அந்த நேரத்தை பயன்படுத்தி நல்ல காரியங்கள் செஞ்சிருன்னு சொல்றாங்க அல்லாஹ். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லுவான். மனிதன் இறக்கும் தருவாயில ரெண்டு தான் கேட்கான். ஒன்று நேரத்தையும், இன்னொன்று நல்ல நல்ல செயல்கள், குறிப்பா தர்மம் செய்யறதுலையும். அப்ப நற்செயலை விட்டுருங்க, அவன் கேட்கக்கூடிய பிரதானமான ஒன்று நேரம் தான். அவன் எதுவுமே கேட்கல, எல்லாம் எனக்கு வந்து குடும்ப குட்டியோட என் குடும்பத்துல ஒரு செல்வத்தை கொடுத்துரு, அதை கொடுத்துரு, இதை கொடுத்துருன்னு மனிதன் எதையுமே கேட்கல. அவன் கேட்கக்கூடிய ஒன்று தான் தர்மம் மட்டும்தான், நேரம் மட்டும்தான். அப்படிப்பட்ட நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம், எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம், என்ன பர்பஸ்க்காக நம்ம அந்த நேரம் பயன்படுத்துறோம்ன்றதுல நமக்கு ஒரு இது இருக்குல்ல. குறிப்பா நம்ம இருக்கக்கூடிய எல்லா பேரண்ட்ஸுமே தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அதிகமாக நம்ம பிள்ளைங்களுக்கோ நமக்கோ எதுக்கோ ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து எதை நோக்கி? உலக காரியங்கள்ல தான் அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அல்லாஹ் குரான்ல நீங்கள் ஓய்வு பெற்ற பின்பு நபியை பார்த்து சொல்லுவான், நீங்கள் ஓய்வுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீக் செய்யுங்க, இபாதத் செய்ய ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்கிறான் அல்லாஹ். ஆனால் நம்ம ஓய்வு வந்துட்டோம் அப்படின்னா அப்போ தான் அரட்டை அடிப்போம். அந்த மொபைலில் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறது, வாட்ஸ்அப் ரீல்ஸ் பார்க்குறது, எதையாவது டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த டைம் வேஸ்ட் பண்றது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலாவே மாறிட்டு. அப்ப இந்த வசனங்களை நல்லா புரிஞ்சுப்பாங்க. குரான் ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தை போன்றவர் எது உங்களை மாற்றத்தை ஏற்படுத்தாது. குரான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றத்தை போல அவர் எதுவுமே உங்க லைஃப்ல உங்களுக்கும் உங்க பிள்ளைங்களுக்கும் குடும்பத்தில் எதை கொண்டு மாற்றத்தை நீங்க பார்க்க முடியாது உறுதியா. அப்ப இந்த வசனங்கள்ல என்ன சொல்றான்? அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்கள் ரொம்ப சூப்பரான, என்னுடைய அந்த ரிலேஷன் சொன்னாங்கல்ல, அவங்க சொன்னதுக்காகவே அவங்களே சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, அந்த வசனத்தை எடுத்துட்டு வர மாட்டேன், வேற வசனத்தை தான் கொண்டு வருவேன், பயப்படாம நீங்களும் கிளாஸுக்கு வாங்க. என்ன ஆள் வந்தாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சான், எங்க போனாலும் வல் அசர் இன்னல் இன்சான லஃபில் ஹஸ்ர் இதைத்தான் சொல்லுவீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சான். அதனால அவங்களுக்காகவே ஒரு புதுசா கொண்டு வரேன்னு சொல்லி. அப்ப அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் 26ல 91 தொடக்கம் 103 வரைக்கும் இந்த கிளாஸை முடிஞ்சதும் போய் வீட்டில் உட்காந்து அந்த குரானை எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க. 26ல இருந்து 91 வரைக்கும் அந்த குரானை எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க. வழி தவறியவர்களுக்கு எதிராக நரகம் கொண்டு வரப்படும். அல்லாஹ் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றான். அந்த நரகத்துக்கு போயிட்டு என்னெல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிறத அப்படியே லைனா சொல்றான். ரொம்ப அற்புதமான ஒரு வசனம், நிறைய நம்ம சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசனம் தான். 26ல இருந்து 26 சாப்டர்ல 91 தொடக்கம் 103 வரைக்கும். வழி தவறிகளுக்கு எதிரே நரகம் கொண்டு வரப்படும். இன்னும் அவர்களிடம் கூறப்படும், நீங்கள் வணங்கி வழிபட்டவை எங்கே என்று கேட்கப்படும். அதுக்கு அந்த மனிதர் சொல்லுவா, அல்லாஹ்வை அன்றி மற்றவற்றை வணங்கினீர்களே, இப்போது 91ல இருந்து இப்போது அவன் உங்களுக்கு உதவி செய்யுமா அல்லது தங்களுக்கு தாங்களேனும் உதவி செய்து கொள்ளுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வை அன்றி நீங்க எதெல்லாம் வணங்குறீங்களோ, அல்லாஹ்வை மறந்து ஜாபுக்கு போனோம், சுத்த போனோம், அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ் மறக்க வைக்கக்கூடிய எல்லாத்தையும் அல்லாஹ் குறிப்பிட்டு கேட்கிறான். அல்லாஹ்வை அன்றி அவை உங்களுக்கு உதவி செய்யுமா அல்லது தங்களுக்கு தாங்களேனா உதவி செய்து கொள்ளுமா? எப்படிப்பட்ட கேள்வி பாருங்க. கரெக்டா? இப்போ
இவர் என்னை கூப்பிடுறாரு, ஒருத்தங்க என்னை கூப்பிடுறாங்க, இங்க வாங்க வேலைக்கு போலான்னு சொல்றாங்க. இப்ப அவர் கூப்பிட்டதுக்கு நான் செவி சாய்க்கல, சரிங்களா? அதே இன்னொருத்தரும் கூப்பிடுறாரு, இவர் பக்கம் நான் போயிட்டேன். எந்த நோக்கத்துல போவேன்? இவர் காசு கொடுக்காலும் பரவாயில்ல, இவர் காசு கொடுக்காருல, அப்ப அவர்கிட்ட வேலைக்கு போயிட்டு வந்துருவோம். அப்படி தோணுமா தோணாதா? தோணுமா தோணாதா? இவர் காசு கொடுத்தா 2 பேரும் என்னை வேலைக்கு கூப்பிடுறாங்க, எப்ப இங்க வா இங்க வான்னு சொல்றாங்க. நான் உனக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பளம் தரேங்காரு. இவர் கூப்பிடுறாரு, இவர்கிட்ட போனா கொஞ்சம் கம்மியா இருக்குது, சரி பார்த்துப்பான். அவர் உனக்கு 1200 ரூபாய் தரேன்னு சொல்றாரு, சரி அவர்கிட்ட நான் வேலைக்கு போயிட்டு வந்துருக்கேன். அப்படி நான் போறேன்னா ஒருத்தர் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அவர் எனக்கு கொடுக்காருன்னு தான் நான் போறேன். ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? புரியுதா இல்லையா? தம்ஸ்அப் போடணும். தூங்கிட்டீங்களாங்க? அப்போ தம்ஸ்அப் போடான்னு தெரியும். அப்போ அவர் எனக்கு கொடுக்க மாட்டாரு, கொடுத்தாருன்னு நான் போறேன். அந்த கொஸ்டின்ஸ் இங்க அங்க அப்படிங்க பொருத்தி பாருங்க. அல்லாஹ் என்று நீங்க எங்கெல்லாம் போறீங்கல்ல, அவங்க ஏதாவது உங்களுக்கு உதவி செஞ்சிருவாங்களா அப்படின்னு நல்லா கேட்குறாங்க. செய்ய முடியுமா? அவங்க ஏதாவது உதவி செய்ய முடியுமா? அவங்களால உதவி செய்ய முடியுங்கிறவங்க முடியாது. அப்ப எப்பேற்பட்ட வசனத்தை அல்லாஹ் நமக்கு உலுக்கி சொல்றான் பாருங்களேன். நம்ம உள்ளத்துல அல்லாஹ் உலுக்கி கேட்கிறான், நீ என்னை விட்டு போறில்ல, போகக்கூடிய எல்லாமே உனக்கு உதவி செஞ்சிருமா? உனக்கு உதவி செய்யறதை விடு, அவங்களுக்கு அவங்களே உதவி செஞ்சுப்பாங்களா அப்படின்னு நல்லா கேட்கிறான். அப்போ உங்க 2 பேர்த்தால உதவி செய்ய முடியாது, நீங்க 2 பேருமே என்கிட்ட தான் வந்தாகணும் அப்படின்னு. நீங்க 2 பேருமே என்கிட்ட தான் வந்தாகணுங்கிறத அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனங்கள்ல தெளிவா சொல்றான். அடுத்து 26:90 அதே பாருங்க. பின் அவனை முகங்குப்புற நரகத்தில் தள்ளப்படும், அவையும் அவற்றை வணங்கி வழி தவறி போனவர்களும் சொல்லிட்டு அடுத்த வசனங்கள் எல்லாம் சொல்றான், இப்லீஸ் சேனைகளும் ஆகிய எல்லோரும் தள்ளப்படுவார்கள். இப்லீஸ் எல்லாம் தள்ளிடுவான், வழிகேட்டில் போனவங்களை எல்லாம் தள்ளிடுவான், யாரெல்லாம் நரகத்திற்கு உரித்தாக்கப்பட்டாலும் அவங்கள தள்ளிடுவான். எல்லாத்தையும் தள்ளிட்டு நரகத்துல அடுத்து அதுல சொல்றாங்க, அதான் அற்புதமான வாசம். அவங்க நரகத்தை தண்டதுக்கு அப்புறம் அவங்க பேசிக்கிறாங்க, அதுல அவர்கள் தங்களுக்குள் தர்க்கித்து கொண்டு கூறுவார்கள். ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். ஒன் செகண்ட். சாரி. அதில் அவர்கள் தங்களுக்குள் தர்க்கித்து கொண்டு கூறுவார்கள். என்ன கூறுவார்கள் நல்லா சொல்லவாரா? அல்லாஹ் மீது ஆணையாக நாம் வெளிப்படையான வழிகேட்டிலே இருந்தோம், உங்களுடன் நாங்கள் அவைகளுக்கெல்லாம் இறைவனாக இருப்போடும் சரிசமமான முள்ளவையாக ஆக்கி வைத்தோமே, இந்த குற்றவாளிகளை நாம் எங்களே வழிகெடுத்தார்கள் அப்படின்னு இந்த வசனங்கள் மூலமா அல்லாஹ் தஆலா ஷிர்க் வச்சவங்க, நம்மளை வழிகேட்டில் கொண்டு போனவங்களை எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நல்லா சொல்ல வரான். இல்ல முக்கியமான ஒரு பாயிண்ட், என்ன பாயிண்ட் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல மேற்கோள் காட்டினாங்க, யாரை பார்த்து உங்களுக்கு அல்லாஹ்வுடைய முகம் ஞாபகம் வருதோ அவங்க தான் சிறந்த நண்பர்கள் அப்படின்னு நல்லா சொன்னாங்க. குறிப்பா இங்க இருக்கக்கூடிய டீனேஜா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே நம்ம ஒரு நேர்வழியில போறோம், இல்ல வழி தவறுல போறோம் அப்படின்னா அதுக்கு பிரதான முக்கியமான ஒரு டாமினேட்டர் நமக்கு யாரு செல்வாக்கு செலுத்துவான்? நம்முடைய நண்பர்கள். கரெக்டா? நம்மளுடைய நண்பர்கள் தான் நம்ம நேர்வழியில் செல்றதா இருந்தாலும் அவங்க சம்மந்தப்பட்டிருப்பாங்க, வழிகேட்டில் செல்றதா இருந்தாலும் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. இப்ப நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது நம்ம எப்படிப்பட்ட நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறோம்? எதன் அடிப்படையில இந்த நட்பு வட்டாரத்தை நான் உருவாக்குறேன்? அசிய பேரண்ட்ஸா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா என்னோட பிள்ளைகள் எப்படிப்பட்ட நண்பர்கள் கூட சேர்றாங்க அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணணும். அப்ப இந்த குற்றவாளிகளை தாம் எங்களை வழிகெடுத்தவர்கள், ஆகவே எங்களுக்கு பரிந்துரை பேசுவர் இங்கு எவருமே இல்லை. இது ஒரு மனிதன் தெளிவா புரிஞ்சுக்கிட்டான்னு வைங்கள, இங்கு எங்களுக்கு பரிந்துரை பேசுவர் எவரும் இல்லை. எவரும் இல்லைன்னா கணவன் இருக்க மாட்டாரு, மனைவி இருக்க மாட்டாங்க, ஆசையா நம்ம வளர்த்த பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க, அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க, சொந்தக்காரங்க இருக்க மாட்டாங்க, சகோதர சகோதரிகள் யாருமே இருக்க மாட்டாங்கிறத அல்லாஹ் இந்த இடத்துல மென்ஷன் பண்றான்.
எங்களுக்காக பரிந்து பேசுவோர் எவரும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் அந்த இடத்துல மென்ஷன் பண்றான். அப்ப நமக்காக பரிந்து பேசக்கூடியவங்க யாரு? அல்லாஹ். அதைத்தான் ரசூலுல்லாஹ் குர்ஆன் சுன்னா ஒரு வழிகாட்டுது. பரிந்துரை பேசு, உங்களுக்கு மறுமையில பரிந்துரைக்கக்கூடியது சில விஷயங்கள் இருக்குது. என்ன? யார் அல்-பகரா, ஆல இம்ரான் தொடர்ச்சியா ஓதுறாரோ, அதை ஓதி செயல்படுத்துறாரோ, அவருக்கு நாளைக்கு மறுமையில அது பரிந்துரை சிபாரிசு செய்யும். யார் ரசூலுல்லாஹ்வுடைய பாங்குக்கு பின்னாடி அந்த பாங்கு பின்னாடி சலாவாத்து சொல்லி அது பின்னாடி ஓதக்கூடிய துவாக்கள் ஓதுனாங்களோ அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் பரிந்துரை செய்வாங்க. நல்ல நண்பர்கள் பரிந்துரை செய்வாங்க, மலக்குமார்கள் பரிந்துரை செய்வாங்க, அல்லாஹ்வும் பரிந்துரை செய்வாங்க. இப்போ பரிந்துரை பேசுறதுக்கு ஒரு கேட்டகரி இருக்குது சைட்ல. அந்த கேட்டகரி நம்ம ஃபாலோ பண்றோமா? அல்லாஹ் இந்த இடத்துல நல்லா சொல்றான், உங்களுக்கு பரிந்துரை பேசுவோர் எவரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா பரிந்துரை பேசக்கூடிய ஒரு டீம் இருக்குது. அந்த டீமோட லிஸ்ட் எடுத்து இவங்க தான் நாளைக்கு நமக்கு பரிந்துரை செய்ய போறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம எப்படி ஃபாலோ பண்றோம், அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன செய்யறோம் அப்படிங்கிறத நம்ம லைஃப்ல ஒப்பிட்டுப்போம். நம்ம லைஃப்ல அதை ஒப்பீட்டு அளவுல நம்ம பார்க்கணும். இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம். அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடியது, அனுதாபம் உள்ள உற்ற நண்பனும் இல்லை. இங்க அல்லாஹ் எல்லா உறவையும் விட்டுட்டு நண்பங்கிற உறவை மட்டும் இங்க மென்ஷன் பண்றான். ஏன் அனுதாபம் உள்ள உற்ற மனைவியும் இல்லைன்னு சொல்லி இருந்திருக்கலாம்ல? கரெக்டா? அனுதாபம் உள்ள உற்ற மனைவியும் இல்லை, அனுதாபம் உள்ள உற்ற பெற்றோர்களும் இல்லை, அனுதாபம் உள்ள உற்ற பிள்ளைகளும் இல்லை அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கிறான். நண்பனுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்போ நான் எந்த அளவுக்கு நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃப்ல ரொம்ப ரோல் பண்ணுவாங்கிறத புரிஞ்சுக்கோ. அப்போ அந்த டைம் அப்படிங்கிறது ரொம்ப 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 நம்ம லைஃப்ல ரொம்ப அவசியம். இப்போ இங்க இருக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்க யாராவது இன்ட்ராக்ட் பண்றீங்களா? இன்ட்ராக்ட் பண்ணி நல்லா இருக்கும். யாராவது வரீங்களா இன்ட்ராக்ட் பண்ண? நகியா வரீங்களா? சரி வாங்க. சரி நகியா இருக்கீங்களா லைன்ல? உங்களுக்கு ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின் அப்படின்னா, இப்போ நீங்க நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எனக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு சொல்றேன். கேட்ட 10 நிமிஷம் கொடுப்பீங்களா? கொடுப்பீங்க. வெரி குட், சூப்பர். சரி, இப்போ நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க, சரியா? எக்ஸாம் எழுதுறது கரெக்டாக ஒரு 9-10 9 o'clock உங்களுக்கு எக்ஸாம். இப்போ நீங்கள் 9 o'clock உள்ளே போய் அந்த எக்ஸாம் எழுதினா தான் அந்த எக்ஸாம் பாஸ் ஆக முடியும், சரிங்களா? நீங்கள் அந்த எக்ஸாம் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய போஸ்ட் வந்துடும். உங்களுக்கு பெரிய போஸ்ட், உங்களுக்கு சம்பளம் அதிகம், நிறைய அதிகம். அதாவது உங்களுக்கு பல லட்ச ரூபா, 10 lakhs சம்பளம் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேரும் ஆகிட்டீங்க, நீங்கள் நல்லா ப்ரிப்பரேஷன் ஆகிட்டீங்க. இப்போ கரெக்டாக நான் ஒரு 8:59 வரேன். நகியா ஒரு 1/4 மணி நேரம் டைம் தாங்கல, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னா பேசுவீங்களா? ஏன் பேச மாட்டீங்க? எக்ஸாம் எழுதணும்ல, அதனால பேச மாட்டீங்க, கரெக்டா? சரி, அதே 15 நிமிஷம் தான் நான் அப்போ கேட்டேன், அப்போ ஏன் கொடுத்தீங்க, இப்போ ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதுதான் பாஸ் ஆக முடியாது. வெரி குட். எதுக்காக கொடுத்தீங்க அப்ப? அந்த 15 நிமிஷம் எதுக்கு கொடுத்தீங்க? இல்ல, அந்த 15 நிமிஷம் எதுக்கு கொடுத்தீங்க? நான் கேட்டதும் எக்ஸாம் இல்லாத நேரங்கள்ல. அப்ப எதுவும் இல்ல, அப்ப பேசலாம். இப்ப எக்ஸாம் அப்ப நீங்க salary கொடுக்கறாங்கன்னு சொன்னீங்க. salary கொடுக்கறாங்க சொன்னேன். வெரி குட். வேற அடுத்து அப்புறமா இந்த மைக் ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறமா அம்மா பக்கத்துல இருந்து சொல்றாங்களா இப்படி சொல்லுன்னு? அம்மா இல்ல இங்க. இல்லையா? சரி சரி. ஓகே. அப்போ வெரி குட், சூப்பர் நகியா. இப்ப கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அந்த 15 நிமிஷம் நமக்கு
கோல்டன் டைமாக இருக்குது. காரணம் எக்ஸாம் எழுதுனா நம்ம பாஸ் ஆகிடுவோம் அப்படின்னு நமக்கு எக்ஸாம் வந்து அங்கே இருக்குது. கரெக்டா? ஆனால் அதே 15 நிமிஷம் தான் எல்லா நேரங்களும் நம்மகிட்ட இருக்கு. இது எப்படி ஒரு கோல்டன் டைமோ அது போல தான் அதுவும் நமக்கு ஒரு கோல்டன் டைம். நம்ம நண்பர்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம பழகிறதா இருக்கட்டும், நம்ம எந்தெந்த விஷயங்கள் நம்ம வந்து தன்னை வந்து ஈடுபடுத்தக்கூடியதாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலுமே எல்லா நேரங்களுமே நமக்கு கோல்டன் டைம் தான். அதனால தான் முன் சென்ற அறிஞர்கள் வரலாற்றை படிக்கும்போது நீங்கள் ஒரு கான்செப்ட் நல்லா புரிஞ்சுப்பீங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் என்கிட்ட இருந்து பணத்தை வேணா எவ்வளோ எடுத்துகிட்டு போப்பா, ஆனால் கொஞ்சம் கூட டைம் கேட்டுறாத அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டைமுக்கு மிக பெருமதி கொடுத்தாங்க. ஓகேவா? டைமுக்கு மிக பெருமதியை கொடுத்தாங்க. ஸோ அந்த டைமை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன் இந்த இடத்துல நம்ம போய் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை கூட நமக்கு வந்து மிஸ் ஆக்குறது வந்து எதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சேரக்கூடிய நட்பு வட்டாரங்கள், ஃப்ரெண்ட்ஷிப் தான். அவங்க கூப்பிடுவான், இவங்க கூப்பிடுறான், அங்கே அந்த கூப்பிடுறான், அங்கே கூப்பிடுறான், இங்கே கூப்பிடுறான்னு சொல்லி சுற்றிக்கிட்டே இருப்போம். கடைசியில் கூப்பிட்டவன் ஃபுல்லாக முன்னேறிட்டு போயிடுவான், நான் மட்டும் தான் உட்காந்துருப்போம். கூப்பிட்டவங்கெல்லாம் அடுத்தடுத்து மூவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம தான் எங்கேயுமே மூவ் பண்ணாமல் உட்காந்துருப்போம். ஸோ அந்த கான்செப்டை நமக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்து சொல்லக்கூடியது, நாம் உலகத்துக்கு மீண்டும் செல்ல வழி கிடைக்குமாயின் நிச்சயமாக நாம் மூமீன்களாகி விடுவோமே என்று கூறுவார்கள். அந்த நேரங்களில் நம்ம கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. மனிதன் பொதுவாக சொல்லும்போது கேட்க மாட்டான். அப்படி ஆகிடும், இப்படி ஆகிடும், இப்படி பண்ணு உபதேசம் செய்யும்போது கேட்க மாட்டோம். ஆனால் அந்த உபதேசம் அந்த பிரச்சனை வரும்போது தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். அன்னைக்கே சொன்னாரே, கேட்டுருந்துருக்கணுமே அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஆமாம் இல்லையா? அன்னைக்கே சொன்னாருப்பா, அங்கே போகாத, அது ஸ்டார்ட் பண்ணாத, இது செய்யாத, அப்படி பண்ணாதுன்னு சொல்லி அன்னைக்கே சொன்னார். அன்னைக்கே நான் கேட்டிருந்தேன் அப்படின்னா இந்நேரத்துக்கு வந்திருக்க மாட்டேனே, என்னுடைய முட்டாள்தனமான காரியங்களை இப்படி செஞ்சு நான் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்போ அந்த ஃபீலிங்ஸ் என் கூட இருக்கக்கூடாது அப்படின்னா, கரெக்ட், நம்ம வந்து எல்லாத்தையுமே டைம் நூல் பிடிச்ச மாதிரி போக முடியுமானா போக முடியாது. அஃப்கோர்ஸ் ஒத்துக்கிறத. ஆனால் டைம் மேனேஜ் பண்ணக்கூடிய பழக்கம் என்கிட்ட இருக்குதாங்கிறத நீங்கள் கொஞ்சம் ஜஸ்ட் ரியலைஸ் பண்ணி பாருங்க. நான் டைம் வேஸ்ட் பண்ணுறேன், ஆனால் டைம் மேனேஜ் பண்ண நான் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் வேஸ்ட் பண்ணுறதை விட மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒரு நாளைக்கு நான் 3 மணி நேரம் சும்மா வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் வந்து ஒரு 1.5 hours தான் வேஸ்ட் பண்ணுறேன். இது 1.5 hours வந்து எதையாவது நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி நம்ம சொல்லும்போது தான் நம்ம டைமை கொஞ்சமாக மேனேஜ் பண்ணி அடுத்த கொண்டு போகிறோங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. கடைசி அல்லாஹ் சொல்லக்கூடியது, நிச்சயமாக இதிலே ஒரு அத்தாட்சி இருக்கின்றது, எனினும் அவர்கள் பெரும்பாலோர் நம்பிக்கை கொள்வது. அல்லாஹ் இந்த இந்த மாதிரி அவர்கள் பெரும்பாலோர் நம்பிக்கை கொள்வதில்லை, பெரும்பாலோர் நம்பிக்கை கொள்வதுங்கிற வார்த்தையை நிறைய இடத்துல பயன்படுத்துவாங்க. நிறைய இடத்துல அல்லாஹ் தஆலா பயன்படுத்திக்கிட்டே இருப்பான். ஏன்னா இங்க நம்பிக்கை ரொம்ப அவசியம். அலிஃப் லாம் மீம் தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் முத்தகீன். இது பயபக்தியுள்ளவர்களுக்கு நேரு வழி காட்டின்னு சொல்றான். யாரு நம்புறாங்களோ அவங்களுக்கு தான் குரான் நேரு வழி காட்டி. கரெக்டா? யாரு வந்து தன்னை வந்து குரானை நம்புறாங்களோ அவங்களுக்கு தான் நேரு வழி காட்டி அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்பல அப்படின்னா நேரு வழி எப்படி காட்டு? அதனாலதான் அல்ல இந்த இடத்துல சொல்ற, நம்பிக்கை வந்துச்சுன்னா நீங்க கரெக்டா அதுக்கு முன்னாடி அந்த முத்தகீன்கள் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க என்னென்ன அமல்கள்லாம் செய்வீங்களோ அதெல்லாம் செஞ்சிருவீங்கன்னு நல்லா சொல்ல வரோம். அப்ப நம்பிக்கை இல்லாம இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இப்படி இருக்குது. அல்லாஹ் இதுல முக்கியமான வசனம் சொல்றான். அல்லாஹ் இதுல ஒரு அத்தாட்சி இருக்கின்றதுன்னு சொல்றான். என்ன அத்தாட்சின்னு எடுத்து படிக்கணும். அல்லாஹ் ஒரு அத்தாட்சி, இந்த வசனங்கள்லாம் சொல்லிட்டு இதுல ஒரு அத்தாட்சி இருக்குதுன்னு சொல்றான்னு, அத்தாட்சின்னா என்ன? அல்லாஹ் சொல்லக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான செய்தி அதுல ஒளிஞ்சிருக்குது, அதை தேடி படிங்கன்னு நல்லா சொல்லுவார். அப்ப அதுக்கு முன்னாடி சென்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரியலைஸ் பண்ணி பாருங்க. நம்ம எதை நோக்கி போறோம், எப்படி போறோம், என்ன பண்றோம், எதை நோக்கி நம்ம போகாம இருக்கிறோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் ரியலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால அதை புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா ஃபீல் பண்ணி வேஸ்ட். இல்லைன்னா நான் ஃபீல் பண்ணி வேஸ்ட்டு. நாளைக்கு சொர்க்கம் நரகம், சொர்க்கத்துக்கு உள்ளவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, நரகத்துக்கு உள்ளவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க.
அந்த சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில மரணத்தை ஆட்டு வழியில் கொண்டு வரப்படும். ஆட்டோட உருவத்தில் கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், அந்த மரணத்தை அறுத்துருவான். அறுத்ததன் விளைபாடு என்ன ஆகும்னா, இனிமேல் சொர்க்கத்தில் இருக்கவங்க சொர்க்கவாசி, நரகத்தில் இருக்கவங்க நரகவாசி. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவங்க அதிலே நிரந்தரமாக இருப்பாங்க, இவங்க இதுலேயும் நிரந்தரமாக இருப்பாங்க. நாளைக்கு மறுமையில் பாவிகளும் நல்லவர்களும் பிரிந்து விடுங்கன்னு நல்லா சொல்லுவான். அப்போ என்ன பண்ணுவான், அது வரைக்கும் அந்த மறுமை நாளில் அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மொத்தமாக அந்த கபூர்லேருந்து எழுப்பப்பட்டு எல்லாரும் ஒன்றா நிற்பாங்க. அல்லாஹ் வந்து சன்னிதானத்துக்கு மஹ்ஷர் மைதானத்துக்கு வந்த பிறகு பிரிங்கன்னு சொல்லிடுவான். சொன்னதுமே அங்கே வந்து எல்லாரும் பிரிஞ்சிருவாங்க. அந்த பிரியும் போது தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நபர் யாராவது இருந்தால் தான் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். கரெக்டா? நல்லவர்கள் அந்த பக்கம் பிரிஞ்சிருங்க, பாவிகள் இந்த பக்கம் பிரிஞ்சிருங்கன்னு சொல்லும்போது வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து நல்லவர்கள் பாவிகள்ங்கிறது வேறுபட்ட மாதிரி தெரியும். ஆனால் கொஞ்சம் நம்ம சைட்லேருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதோட விளைவுகள் நல்லா தெரியும். அப்போ எந்த அளவுக்கு நாளைக்கு எல்லாம் மறுமையில் தான் நீங்கள் உலகத்தில் இன்ஜினியர் படிச்சிங்களா, டாக்டர் படிச்சிங்களா, ஆர்கிடெக்சர் படிக்கிறீங்களா, லாயர் படிக்கிறீங்களா, என்ன இன்ஜினியரிங் படிச்சு சிஎஸ்சியா, சிவிலா, மெக்கானிக்கலா, அதுவும் உங்களுக்கு முதல் கொஸ்டின்னா அது இல்லை. முதல் கொஸ்டின்ஸ் அதை பற்றி எல்லாம் கேட்கவே மாட்டேன். நீங்கள் உலகத்தில் படித்தாலும் சரி, படிக்காமல் இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்வாதாரத்தை மேலேற்றுறதுக்கு ஏதாவது தொழில் செஞ்சால் கூட ஓகே தான். படிப்பு முக்கியம்தான், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதை விட நமக்கு உலக படிப்பை விட பெருமதியான ஒன்று தான் மறுமை. உலகத்தில் படிக்கணும். இந்த துனியாவில் இருக்கக்கூடிய படிப்புகளில் எவ்வளோ உச்சத்துக்கு போக முடியுமோ அவ்வளோ உச்சத்துக்கு போகணும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இஸ்லாம் அப்படி தான் சொல்லுது. ஆனால் அந்த உச்சம் நம்மளை மார்க்கத்தை விட்டு திசை திருப்பி விடக்கூடாது. எந்த ஒரு செயலாக இருந்தாலும், நம்மளை மார்க்கத்தை விட்டு திசை திருப்பக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை விட்டு நம்ம தூரமாகத்தான் முயற்சிக்கணும். அப்போ இது அத்தாச்சின்னு நல்லா சொல்கிறானா, இதுதான் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அத்தாச்சி. ஓகே, இப்போ எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஃபைனலாக ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு செஷனை முடிச்சிடலாம். ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு டிஸ்பிளே காட்டுறேன். அதில் எத்தனை 0 இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு 30 செகண்ட் டைம், ஒரு 10 செகண்ட் டைம் தரேன். ஸ்டாப். எத்தனை இருக்கு? எத்தனை இருந்துச்சு? எத்தனை 0 இருந்துச்சு? எத்தனை 0 இருந்துச்சு? என்ன வரைக்கும் சொல்லுங்க. கவுண்ட் பண்ண வரைக்கும் சொல்லுங்க. என்ன கவுண்ட் பண்ண முடியல? எவ்வளவு கவுண்ட் பண்ணீங்க? சரி சரி, ஒரு 20 செகண்ட்ஸ், இன்னொரு வாய்ப்பு. ஒரு 20 செகண்ட் டைம் தரேன். ஓகே, அந்த 20 செகண்ட்ஸ்ல எவ்வளவு கவுண்ட் பண்ண முடியும்னு பாருங்க. ரெடி, ஸ்டார்ட். 3, 2, 1. ஸ்டாப். எவ்வளோ கவுண்ட் பண்ணீங்க? 158. வெரி குட், சூப்பர். வேற? 90, 54, 200. சாரி சார், 200. ஓகே, வெரி குட். வேற எவ்வளோ கவுண்ட் பண்ணீங்க? வேற வேற? 188. வெரி குட், சூப்பர். வேற? கவுண்ட் பண்ணி சொல்லுங்க, கவுண்ட் பண்ண வரைக்கும் சொல்லுங்க. ஓகே, இப்போ அடுத்த ஒரு ஸ்லைடு காட்டுறேன். 140. வெரி குட். அடுத்த ஒரு ஸ்லைடு காட்டுறேன். அதே 20 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். எவ்வளோ கவுண்ட் பண்ண முடியும்னு பாருங்க. ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 3, 2, 1.
வெரி குட், சூப்பர். ஸ்டாப். எத்தனை? 110. எத்தனை? 110. வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். ஜாகிரா சிஸ்டர் உங்களுக்கு மட்டும் 130 வந்திருக்கா? 20 எக்ஸ்ட்ரா போட்டிங்களா? திரும்ப கவுண்ட் பண்ணுங்க, கரெக்டாக கவுண்ட் பண்ணுங்க. 110 தான் வரும். 110. 1 2 3 4 5. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 110 தான் வரும். ஓகே, இப்போ உங்களுக்கே இந்த டிஃப்ரென்ஸ் புரியுது இல்லை? அதே சேம் 20 செகண்ட்ஸ் தான். சில பேர் 200க்கு போனீங்க, சில பேர் 188க்கு வந்தீங்க, 150க்கு வந்தீங்க. அதே 110 தான் இங்கே இருக்குது, இங்கேயே 110 தான் இருக்குது. இது ஆர்கனைஸா இல்லை, இது ஆர்கனைஸா இருக்கு. கரெக்டா? இது ஆர்கனைஸா இல்லை, அதனால அதை நான் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஆர்கனைஸாக இருக்கும்போது அதை எனக்கு கவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அப்போ டைமை எப்போதுமே ஆர்கனைஸ் பண்ணணும். கண்ட நேரத்துக்கு கண்ட மாதிரி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எந்தெந்த நேரங்களில் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிற ஆர்கனைஸ் என்கிட்ட இருந்தால் தான் அந்த டைம் என்னால் மேனேஜ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அந்த டைமில் நான் கோட்டை விட்டுருவேன். அந்த டைமை நான் சரியான முறையில் பயன்படுத்த மாட்டேன். கையில் தான் வாய்ப்புகள் கையில் கிடைக்கும், மிஸ் பண்ணிவிடுவோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். வீடு க்ளீனாக இருக்கும்போது மனசு நிம்மதியாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கும் வீடு க்ளீனாக இருக்கும்போது நமக்கு மைண்ட் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம இப்போ பெருநாள் வரப்போகுது, நம்ம வீட்டை ஃபுல்லாக சுத்தம் பண்ணுவோம். சுத்தம் முடிச்சுட்டு அன்றைக்கி பாருங்கள், வீடு நிம்மதியாக இருக்கும், நல்லா தூக்கம் வரும். காரணம், அந்த நீட் அண்ட் க்ளீன் உங்கள் மைண்டை ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டுக்கு மாற்றும். சுற்றி க்ளீனாக இருக்குது. குப்பையாக போட்டு பாருங்கள், உங்களுக்கு அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும். குப்பையாக போட்டு பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும். காரணம், நம்மளை சுற்றி எவ்வளோதான் நமக்கு பிரச்சனையே இல்லாமல் இருந்தாலும் சுற்றி இருக்கிறத பார்த்தா நமக்கு ஒரே இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஏன்னா அங்கே நீட்டாக இல்லை. அப்போ நீட்னஸ் எல்லாமே நீட்டாக இருந்தால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், நீட்டாக இல்லைன்னா அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ டைமை நம்ம எந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் பயன்படுத்துகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அகெயின் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். டைமை நம்ம வாழ்க்கையில் இம்மைக்காக பயன்படுத்துங்க, மாற்றுக்கிறது இல்லை. மறுமையோட வெற்றிக்காகவும் தன்னோட லைஃப்பை, தன்னோட டைமை பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய செஷன் இதோடு நிப்பாட்டிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. டவுட்டுக்கு முன்னாடி சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. நம்முடைய இந்த NLP அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட் நாளையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதோடைய இது போய்கிட்டு இருக்குது. உண்மையிலேயே சொல்லப்போனால் அந்த NLPயோட கான்செப்ட் ரொம்ப அற்புதமான கான்செப்ட். குறிப்பாக நம்ம சொல்கிறதா இருந்துச்சுன்னா, நம்ம எல்லாருமே படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கான்செப்ட். நம்ம வீட்டு பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, நாம இருந்தாலும் சரி, கோலு குறிக்கிறதா இருக்கட்டும், கோலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதா இருக்கட்டும், கோலை நம்ம பண்ணுறதா இருக்கட்டும், எது இருந்தாலுமே இந்த NLP மெத்தடாலஜிங்கிறது ரொம்ப 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 பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான மெத்தடாலஜி. டைம் மேனேஜ்மெண்ட். இதில் இருக்கிறவங்களுக்கு இதோடைய 1 month ஏர்லி ஆக்சுவல் ஃபீஸ் 2000, ஆனால் நம்ம 1000 தான் பே பண்ணியிருக்கிறோம். இங்கே இந்த செஷன் அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா போனஸாக நம்ம என்ன கொடுக்கலான்னா, வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்க, இல்லை உங்கள் சர்க்கிள் யாராவது இருக்கிறாங்கன்னா ஒரு 2 பேராக சேர்ந்து கூட படித்தோம். குறிப்பாக பிள்ளைங்க இருந்தால் ஓகே. பிள்ளைங்கன்னா டீனேஜ் வயசு பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா நீங்களும் அவங்களும் சேர்ந்து கூட அதை படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான கான்செப்ட். ஓகேங்களா? இது ஜஸ்ட் லைக் தட், இதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். விருப்பப்படுறவங்க படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி நமக்கு அட்மிஷன்ஸ் போய்கிட்டு இருக்குது. அட்மிஷன்ஸ் நமக்கு க்ளோசிங் ஸ்டேஜில் வந்துருச்சு. நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் ஆகணும். இருந்தாலும் இது எங்களுக்கு சொல்லணுங்கிற ஐடியாவில் அதை நான் கொண்டு வரல. நம்ம வழக்கமாக சண்டே கிளாஸ் நடத்துகிறது தான். சரி, இன்னைக்கு இது பிரோஜனமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இதை கொண்டு வரோம். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ் அதை தேவைப்படுறவங்க அந்த அட்மின்கிட்ட கேட்டுக்கோங்க. அவங்கள என்னென்ன டைம் உங்களுக்கு ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே? எனி டவுட்ஸ்? வாட் இஸ் ப்ரீடி கீ டேக்அவே என்ன? எனி டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கோங்க. கீ டேக்அவே ஏதாவது இருக்குதா? நம்ம டைமை கரெக்டாக இது பண்ணணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது டைமை. வெரி குட், சூப்பர், மாஷா அல்லாஹ். வேற ஆர்கனைஸ்டாக கொண்டுட்டு போனால் நம்ம பிளான் பண்ணதை அச்சீவ் பண்ணலாம். வெரி குட், சூப்பர், மாஷா அல்லாஹ், பரக்கல்லாஹ். வேற டைம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது.
மேனேஜ் பண்ணணும். வெரி குட், சூப்பர். டைம் மேனேஜ் பண்ணணும். வெரி குட், சூப்பர். வேற? நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க எங்களை மாத்திக்கொள்ளணும். ஓகே, வெரி குட், சூப்பர், மாஷா அல்லாஹ். கரெக்ட். சூழ்நிலைக்கு ஏற்ற மாத்திக்கொள்ளணும். வெரி குட். ஜஸாக்கல்லாஹ். ஆமீன். பொட்டென்ஷியலுக்கு ஏற்றாறு போல் மாற்றிக்கணும். டைமை சரியாக செட் பண்ணணும். டைம் வெயிட் ஃபார் எனி திங் ஆர் எனி ஒன். வெரி குட். டைம் எதுக்காக யாருக்காக வெயிட் பண்ணாது. வெரி குட், சூப்பர், மாஷா அல்லாஹ். ஓகே, வேறு இருக்குதா? முடிச்சுக்கலாமா? டவுட்ஸ் கடைசி 10 நிமிஷம் நம்ம டவுட்ஸுக்கு வச்சுப்போம். பேஸ்ட் ஆன் டேலண்ட் ஃபிக்ஸ் த கோல். வெரி குட். எஸ், பேஸ்ட் ஆன் டேலண்ட். டேலண்ட்டுக்கு ஏற்றார் போல தான் கோலை ஃபிக்ஸ் பண்ணும். இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். வெரி குட், சூப்பர். ஓகே, டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோன். வெரி குட், ரைட், எக்ஸாக்ட்லி ட்ரூ. ஓகே, சூப்பர். ஓகே, இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கலாமா? டவுட்ஸ் இருக்குதா? ஓகே, ஹைர், இன்ஷா அல்லாஹ். ஓகே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நம்ம அடுத்த வகுப்பில் ஒரு புதுமையான டாப்பிக்கில் சந்திக்கலாம். NLP சேர்றவங்க நினைக்கிறவங்க அட்மினை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அது ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி.